உலகத்துல அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த லேடிஸ்க்கெல்லாம் காலைல எழுந்து நம்ம பிள்ளைக்கு என்னடா ஸ்கூல் லஞ்சுக்கு ரெடி பண்றது அப்படின்னு யோசிக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை. ஆமாம் தானேங்க. சரி, இப்போ மழை சீசன் ஆயிடுச்சா, ஒரு சூப்பரான பூண்டு மிளகு ரைஸோட தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். லெஸ் இன்கிரீடியன்ஸ், டேஸ்ட் மோர். வாங்க ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 10 பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகுத்தூள். மிளகு வந்து கருப்பு மிளகு நல்லா வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, முந்திரி தேவைப்பட்டால் இல்லைன்னா கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எதையுமே கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ் பூண்டை உள்ள போட போகிறோம். 10 பூண்டு பல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் இந்த பேனில் போட்டு வதக்கி விடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு கருகிடும், டேஸ்ட்டும் மாறி போகும். இப்போ பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ரைஸ் குக் பண்ணும் போதே கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். பொதுவாக இந்த வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் சாதத்தை வடித்து வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்புறம் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் அல்லவா. பொட்டேட்டோவை நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், காரத்தூள், சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மேரினேட் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுட்டு தோசை தவலை எடுத்திங்கன்னா சூப்பரான ரோஸ்டட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். ஓகே விவோஸ், இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.